வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான 100 crores அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு விலை மாது வந்திருக்காங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டு ஒருத்தன் இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்படி ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் காசை தரமாட்டேன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பான். அதுக்கு காரணமா அவன் என்ன சொன்னான்றதை இந்த விலை மாதுவும் சொல்றாங்க. நைட்டு முழுக்க நான் தானே வேலை பார்த்தேன், நீ சந்தோஷமா தானே இருந்த, நான் எதுக்கு காசு தரணும், சொல்ல போனா நீ தான் எனக்கு காசு தரணும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். அவனை நீங்க தான் கண்டுபிடிச்சு என் காசை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வராரு. இவர் புதுசா சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அன்யூனிஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாதமா, இவர் தான் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஆளுங்க சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்தது தான் ஏமாத்தி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நைட்டு முழுக்க வேலை பண்ணது நானு, என்கிட்ட போய் காசை கேட்கறா, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து காசை வாங்க முடியாது அப்படின்றத அந்த விலை மாது புரிஞ்சுக்கிறாங்க. உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மூர்த்தின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கு பிஏவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரமா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட இவர் வேண்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பைக்ல பிரச்சனை போல. இப்ப ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுறாரு. வண்டியை ரிப்பேர் பண்ணுப்பான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஷெட்டோட ஓனர் பேரு ராகுல் அப்படின்றது. ராகுலும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வண்டியை நிறுத்த சொல்றாரு. இந்த நபரும் நிறுத்தி வச்சிடுறாரு. இப்ப வெளியே வந்த ராகுல் இருக்காருல, வண்டியை சரி பண்ணிடுறாரு. அது சரி, எதுக்காக இந்த இடத்துல நிறுத்த சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேட்கிறாரு. அதுக்கு ராகுல் இருக்கார்ல, இங்க பாருங்கண்ணா, பெரிய வீடு தெரியுது, இந்த வீடு தான் எனக்கு மோட்டிவேஷனு, இந்த மாதிரி வீடை வாங்கணும், அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை, அதனால தான் இந்த வீடை பார்த்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேரு ஷீலா அப்படின்றது. ஷீலா குளிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டுமே உன்னோட புது பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, அவன் வீட்டுல தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. இப்ப இவங்களோட பாய் ஃப்ரெண்டை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அது ஒரு 60 வயசு கிழவன்னு தெரிய வருது. இவர் சுகர் டேடி மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு. சுகர் டேடினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசு பொண்ணுங்களை கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கான செலவு எல்லாத்தையும் இவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்ப இவங்களுமே வேகமா போய் அவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சீனியருமே இவரோட கெட்டப்ப பார்த்து கோவப்படுறாரு. என்னையா அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்க, முடியெல்லாம் வெட்ட மாட்டியா, உன்னை பார்த்தா ஒரு போலீஸ் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிளும் இந்த இடத்துல தான் இருக்காரு. இந்த சீனியர் இருக்காருல, இவன் எது பண்ணாலும் சரி உடனே எனக்கு அப்டேட் பண்றது தான் உன்னோட வேலை, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரியான்னு ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ராகுலை பாக்குறதுக்காக அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ராகுலை இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் விஷயம்லாம் வீட்டுக்கு தெரியாது. ராகுலை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது. ஆனா பிரியாக்கா அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வீட்டுல லவ் மேட்டரை சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவசரப்பட்டு வீட்டுல எல்லாம் சொல்லாத, நான் முதல்ல செட்டில் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவோம், நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி பிரியாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பிஏவா இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த வயசானவர் கிட்ட தான் இவர் பிஏவா வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இன்னைக்கு தான் இந்த பிசினஸ் மேனுக்கு பர்த்டேவா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நிறைய பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாரு. இப்போ ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஷீலா இருக்காங்கல்ல, கேக்கெல்லாம் ரெடி பண்ணிருந்தாங்க. இவ்வளவு எங்கான பொண்ணு கூட இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பிஏ பார்த்துட்டு இருக்காரு. ராகுலோட கடை பக்கத்துல தானே இருக்கு, அதனால ராகுலையும் இன்வைட் பண்ணிருக்காங்க போல. அதே சமயம் புதுசா சேர்ந்த இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா கேஸ்ல சில ஹெல்ப் தேவைப்பட்டா இன்ஸ்பெக்டரை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. இப்ப இந்த இடத்துல பர்த்டேவெல்லாம் இவங்க செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த பொண்ணு கூட சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் பண்றாரு. ராகுல் பார்ட்டில இருந்து வந்தோடனே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ராகுலும் இன்னொன்னு வேலை இருக்கு அதை பாருன்னு சொல்றாரு. டே, எப்ப பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, எனக்கு உடம்புலாம் வலிக்குதுரா, கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேட்கறாரு. நம்ம பணக்காரங்களை ஆகிற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் முன்னேற முடியும், வேலையை பாருன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப மூர்த்தியே இவரோட வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபு கிட்ட சாப்பாடை எடுத்து வைன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீங்க சாப்பிட்டு வரலையான்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் ஃபங்க்ஷன்லயே சாப்பிட்டு வந்துருவாருன்ற மாதிரி ஒய்ஃபு நினைச்சிருப்பாங்க. கொஞ்சோண்டு பழைய சோறு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்றது, சரி அதையாவது எடுத்துட்டு வந்து வையன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒய்ஃபுமே எடுத்துட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு காட்டுறாங்க. இவருமே வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. போற வர வண்டியெல்லாம் ஃபைன் போட்டு காசை வசூலிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெரிய அமௌண்ட் பாக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாத அம்மா இருக்காங்க. இவங்க வேற கொஞ்சம் தொல்லலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பழைய சொத்தை எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. இவர் சாப்பிட்டு இருக்கும் போதுதான் போன் கால் வருது. போன்ல ஏதோ தகவல் இவருக்கு தெரிய வருது போல. தெரிஞ்சனே இவர் செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீலாவும் அந்த பிசினஸ் மேனும் டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஷீலா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்க்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்க பெட்ல தள்ளி விட்டுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஷீலா இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு மாத்திரை எடுக்கிறாங்க. இவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாத்திரையை தராங்க. டாக்டர் அடிக்கடி இந்த மாத்திரை எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உனக்காக இன்னைக்கு போடுறன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல மாத்திரையை போடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல இன்டிமேட்டெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. பிஏ கிட்ட இருந்து தான் கால் வருது. சார் உங்க வீட்டுக்கு ஆளுங்க ரைடுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. சீக்கிரமா அந்த காசெல்லாம் மறைச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு பிசினஸ் மேனு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. காசெல்லாம் மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து போக ஆரம்பிக்கிறது. இவங்களுமே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் எடுத்து அங்க இருக்க சவத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. எதுக்கு உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. நிறைய பிளாக் மணி தான் வச்சிருக்காருன்றத ஷீலா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பணக்கட்டி எல்லாத்தையும் மூட்டையில அள்ளி போட்டுட்டு இருக்காரு. இந்த மூட்டையை வேற இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஷீலாவும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார் டிக்கில இந்த மூட்டை எல்லாத்தையும் போட்டுறாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த வழியில தான் அந்த இன்ஸ்பெக்டர் செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் இவருக்கு வேண்டியவர் தான். என்னதான் இருந்தாலும் காசு எடுத்துட்டு போறத பத்தி தெரிஞ்சா அவன் பங்கு கேட்பானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யாருக்கும் பங்கெல்லாம் தர முடியாது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னங்க அதுக்குள்ள காசெல்லாம் வச்சிட்டீங்களான்ற மாதிரி ஷீலா கேக்குறாங்க. காசெல்லாம் வைக்க முடியல, வீட்லயே தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மொட்டை மாடிக்கு காசெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. பக்கத்துல ஒரு காலி இடம் தான் இருக்கும். இந்த இடத்துல காசை போட்டுடலாம், அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு மூட்டையா மேல இருந்து இவர் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு மூட்டையா போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லா மூட்டையும் போட்டுறாரு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இப்பதான் ஆபீசர்ஸும் மேல வராங்க. பிளாக் மணி நிறைய இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அதனால தான் செக் பண்றதுக்காக வந்தோம். செக் பண்ணதுல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே நிம்மதியாகிறாரு. எதுக்காக ஒரு இடத்தை உடைச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டிசைனிங் வேலை நடக்குது, வேலை பாதியில தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்படியா சரின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவர் நிம்மதியாகிறாரு. அவங்க கார்லாம் வீட்டை தாண்டி போயிருச்சா அப்படின்றத எட்டி பாத்துக்கிறாரு. போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் இருக்காருல, போட்ட மூட்டெல்லாம் இருக்கான்னு பாக்குறதுக்காக எட்டி பாக்குறாரு. பார்த்தா இவர் போட்ட மூட்டெல்லாம் அந்த இடத்துல இல்லாம இருக்கு. அதுக்குள்ள யாரு மூட்டையை எடுத்தது அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏற்கனவே டேப்லெட் வேற இவர் எடுத்தார்ல, அதனால இவருக்கு இந்த இடத்துல நெஞ்சு வலி வந்துருது. நெஞ்சை புடிச்சுக்கிட்டே கீழே விழுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவரோட உயிர் இந்த இடத்துல போயிருது. இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு மூர்த்தி வராரு. என்ன சார கொன்னுட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்காக கொல்ல போறேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ தான் ஆளை வச்சு காசை தூக்கியிருக்க, சார சாவடிச்சிட்டே அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டாரு. நான் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. சரி கிளம்பி வாங்க சார், இங்க அந்த பிசினஸ் மேன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஷீலா பயந்துடுறாங்க. போலீஸ் வரும்போது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கிளம்பி ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வரும்போது இவர் தானே பாடிக்கு பக்கத்துல இருக்காரு. என்னையா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் கால் பண்ண நானே எப்படி சார் கொலை பண்ணுவேன், நான் கொலை பண்ணல சார், இந்த வீட்டுல இருந்த ஷீலான்ற பொண்ணு தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் வச்சிருந்த 50 கோடி ரூபாயும் தூக்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் கண்டுபிடிச்சு தரேன், எனக்கு எவ்வளவு தருவன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. இப்ப சைலண்டா கான்ஸ்டபிள் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. எதுனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சீனியர் சொன்னார் பாத்தீங்களா. இப்ப சீனியருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சார் அவன் மட்டும் காசு அடிக்கலான்னு பாக்குறான், நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு.
இப்ப கொஞ்ச நேரத்துல சீனியர் இருக்கார்ல இன்ஸ்பெக்டரோட லைனுக்கு வராரு. என்னையா பெரிய அமௌண்ட் பேரம் பேசுற போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் ஏமாத்த பாக்குறாரு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு பாதி எனக்கு பாதி, சீக்கிரமா அந்த காசை கண்டுபிடிக்கிற வழிய பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. மேற்கொண்டு இதை பத்தி மூர்த்தி கிட்ட பேசலான்னு பார்த்தா மூர்த்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அதே சமயம் ஷீலா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க போல, அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இவங்க பதட்டமா வரதுனால ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பெரியவங்க கூட இருந்து காசெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தேன்ல, ஆனா அதுக்குள்ள அந்த காசெல்லாம் வேற யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஷீலா காசு அடிக்கிறதுக்காக தான் பழகி இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஷீலாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரைடுக்கு ஆளுங்க வந்திருக்காங்களான்றத நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ற ஒருத்தர் இவங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருப்பாரு. அவர் கூட அஃபேர்ல இருக்காங்க போல. அவர் கூட இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த எல்லா பொண்ணுங்களுமே ஏமாத்துறத தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரைடு எதுவும் அந்த பகுதிக்கு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் எந்த ரைடும் நடக்கலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இது ரைடு நடக்கலையா, அப்ப அந்த வீட்டுக்கு போனது யாருன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் வேகமா வந்து ஷீலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆளுங்க ரைடுக்கு வரலையா, அப்ப யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஷீலா யோசிக்கிறாங்க. சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மூர்த்தி வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. வைஃபை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி வைஃபை மேல கோவப்பட்டு இருக்காரு. 50 கோடி ரூபாய் போயிருச்சு, யாரு தூக்கியிருப்பா, ஒருவேளை அந்த ஷீலா தான் ஆளை வச்சு தூக்கியிருப்பாளா, இல்லனா வேற யாராவது தூக்கியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் மூர்த்தியும் ஷீலாவும் சேர்ந்து ஒரு வேலை இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட சீனியர் நேரடியா பேசுறதுக்காக வந்துடுறாரு. சீக்கிரமா அந்த 50 கோடி எங்க இருக்குன்றத கண்டுபிடி, நீயும் நானும் பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அந்த வீட்டை சுத்தி சிசிடிவிலாம் இருக்கும். அந்த சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. அவர் மாடியில இருந்து போட்டிருக்காரு. ஆனா அதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த சைட்ல எல்லாம் கேமரா இல்ல. மூர்த்தியை பார்த்து பேசணும்னு யோசிக்கிறாரு. மூர்த்தியோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. ஆனா மூர்த்தி வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. சரி மூர்த்தி வீட்டை செக் பண்ணலான்ற மாதிரி இவருமே வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு செக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஷீலாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஷீலா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷீலாவோட ஃப்ரெண்டு தான் பேசி சமாளிச்சிட்டு இருக்காங்க. மூர்த்தி இருக்கார்ல, அவருமே ஷீலாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஷீலா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷீலாவோட ஃப்ரெண்டு தான் சமாளிக்கிறாங்க. ராகுலும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்க ஷீலா இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப ஷீலா இருக்காங்கல்ல, ராகுலுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல காசு எல்லாம் தருவாங்க போல, அந்த மாதிரி காசை தராங்க. அன்னைக்கு நீ பார்ட்டி முடிச்சுட்டு போனல, அப்ப யாராவது நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போனதை நீ பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் யாரையும் பாக்கலையே, என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப வேகமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக மூட்டையை எடுத்துட்டு போனதை பத்தி விசாரிக்கிறாங்க. ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. எதுவா வேணா இருந்துட்டு போது, நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டை கூட்டு போறாரு. இப்ப இவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது மூர்த்தியை வழியில பாக்குறாங்க. மூர்த்தியும் முதல்ல ஜென்ரலா இவங்க கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்ட்டியை முடிச்சுட்டு நீ அன்னைக்கு கிளம்புனல, அன்னைக்கு யாராவது மூட்டையை தூக்கிட்டு போனது நீ பாத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன மூட்டைன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ பாத்தியா இல்லையான்னு கேக்குறாரு. நான் பாக்கலன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. என்ன எல்லாருமே மூட்டையை பத்தியே கேக்குறாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட் யோசிக்கிறாரு. இவங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த இன்ஸ்பெக்டரும் அந்த மூட்டையை பத்தி தான் கேக்குறாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு என்ன விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஆர்வமா இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன மூட்டையை பத்தி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, அந்த வீட்டுல 50 கோடி ரூபாய் காசு போயிருச்சு, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இது 50 கோடியா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. யோ நீ எதுக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டருமே கோவப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த பிசினஸ் மேன் வீட்ல இருந்து 50 கோடி ரூபாய் காணாம போயிருக்குன்றது இவங்க 2 பேருக்கு தெரிய வருது. 50 கோடி ரூபாயா, எவன் தூக்கியிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், வேலையை பாருன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் ராகுலோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பின்னாடியே இவங்களோட அப்பா அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்களால இந்த லவ் எல்லாம் ஏத்துக்க முடியாது, என் பொண்ணை நீ எப்படி நல்லபடியா பாத்துப்ப, உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாயாவது சேவிங்ஸா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்ல சார், ஆனா கண்டிப்பா நான் சேர்த்துருவேன், உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல 50 லட்சம் ரூபாய் உனக்குன்னு சேர்த்துக்கோ, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை வீட்டுக்கு வந்து கேளு, அது வரைக்கும் என்னோட பொண்ணு பின்னாடி சுத்தாது அப்படின்ற மாதிரி அப்பவும் திட்டிட்டு கிளம்புறாரு. ஷீலா யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருப்பாங்க. தெரியாம ஒருத்தரோட பைக்கை இடிச்சிடுறாங்க. அவருமே பயங்கரமா சண்டை போடுறாரு. சாரின்ற மாதிரி இவங்க காசெல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த கலவரம் நடக்கிறத மூர்த்தி கவனிச்சிடுறாரு. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்றாரு. அவங்க ஒரு கஃபேல தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்ப மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தானே ஆளை வச்சு அந்த காசை தூக்குன, எனக்கும் அதுல பாதி தந்துரு, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. நீங்க 2 பேர் சேர்ந்து தானே தூக்குனீங்க, ஒழுங்கா அந்த காசை எனக்கு தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருமே கேட்டுட்டு இருக்காரு. வந்தவங்க உண்மையான ஆபீசர் இல்லல்ல, அதை பத்திலாம் ஷீலா இந்த இடத்துல சொல்றாங்க. வந்தவங்க ஃபேக்கான ஆபீசர்ஸ் தான், அவங்கள யாரு வர வச்சாங்கன்னு எனக்கு தெரியும், அது உங்களோட வேலை தானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரோட முகம் மாறிடுது. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் பார்ட்டி முடிஞ்சு கிளம்பி போனாரு பாத்தீங்களா, கீழே வச்சு இவர் பேசியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் மாடியில இருந்து இவங்க கவனிச்சிருப்பாங்க. அதாவது ஃபேக்கா சில ஆபீசர்ஸ் அனுப்பணும்ன்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அதே சமயம் மூர்த்திக்கு கால் பண்ணி சொன்னதும் இவரா தான் இருப்பாரு. காசை எடுத்துட்டு வருவாங்க, நம்ம ரைடு பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படி நம்ம கிட்ட பேரம் பேசுவாங்க, பாதி காசை வாங்கிக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் மாடியில இருந்து கீழே போட்டிருப்பாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருக்குமே அந்த 50 கோடி ரூபாய் வேணும், நம்ம 3 பேருமே தேடுவோம், ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே எடுக்கல, அப்ப யார் எடுத்திருப்பான்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரிதான் ராகுலோட ஃப்ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்காரு. வேலையை பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ராகுல் சொல்றாரு. இப்ப ராகுல் இருக்காருல, தம் அடிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க டயர் கிட்ட வராரு. டயர்ல சாஞ்ச மாதிரி தான் தம் அடிச்சுட்டு இருக்காரு. இப்ப டயருக்குள்ள காட்டுறாங்க, அதுக்குள்ளதான் கட்டுக்கட்டா காசு இருக்கு. இப்போ ஒரு டயரை மட்டும் தள்ளி விடுறாரு. அந்த டயருக்குள்ள இருக்க காசை ஃப்ரெண்ட பார்க்க வைக்கிறாரு. மச்சான் நீ தான் தூக்குனியான்னு ஃப்ரெண்ட் ஆச்சரியமா கேக்குறாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப ஷீலாவும் தம் அடிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ரைடுக்கு ஆளுங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த பிசினஸ் மேன் ஷாக் ஆயிருப்பாரு. பதட்டமா ஒவ்வொரு விஷயமா பண்ணிருப்பாரு. அப்ப இவங்க வேடிக்கைலாம் பார்த்திருப்பாங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது ராகுல் இந்த வீட்டையே தான் கவனிச்சிருப்பாரு. சோ இங்க நடந்த எல்லாத்தையும் ராகுல் பார்த்திருக்கான். ராகுலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ராகுல் எதுக்காக அந்த காசை தூக்கி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மூர்த்தியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராகுலும் ஃப்ரெண்டும் சீப் அண்ட் பெஸ்டா தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ரோட்டு கடையில தோசை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. இவனுங்க காசை நிறைய செலவு பண்ணிருப்பாங்க, நிறைய வாங்கி சாப்பிட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த காசை தூக்கி அதுல இருந்து வாங்கி சாப்பிட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஒரு விலை மாதிரி கிட்ட பிரச்சனை பண்ணார்ல, இப்ப அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவருமே பயங்கரமா யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு பிஏ கால் பண்ணி இவர் போனாரு பாத்தீங்களா, அப்ப அந்த காலி இடத்துல ஒருத்தன் நடந்து போனதை கவனிச்சிருப்பாரு. அவன் ஆஷ் கலர்ல ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பான். அதே டிஷர்ட்டை இந்த ராகுல் போட்டதை இவர் கவனிச்சிருப்பாரு. ராகுல் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. 3 பேருக்குமே ராகுல் மேலதான டவுட் இருக்கு. எல்லாருமே ராகுலை பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல இன்ஸ்பெக்டர் தான் ராகுலோட கடைக்கு வராரு. வந்தவரு ஒரு பொருளை இடிச்சிடுறாரு. இந்த இடம் முழுக்க தேடி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. டே நீ தானே அந்த 50 கோடியை தூக்குன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சத்தியமா நாலாம் தூக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இந்த டிஷர்ட் தான் நீ போட்டிருந்த அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு அதே டிஷர்ட்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சார் இந்த மாதிரி டிஷர்ட்டை நிறைய பேர் போடுவாங்க, இந்த டிஷர்ட் போட்டாலே நான் தான் குற்றவாளியா, தாராளமா தேடிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் தேடி பாக்குறாங்க, எந்த இடத்துலயும் காசு கிடைக்கிற மாதிரியே தெரியல. சார் கிடைக்கலன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாரு. டயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டயரை கோவமா இவர் தள்ளி விடுறாரு. ஐயோ மாட்டிக்க போறோன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு பயப்படுறாரு. ஆனா டயர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா காசு வெளியே வர மாட்டேங்குது. ஹீரோ அதுக்குள்ள காசை வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சிருக்காரு போல. இப்போ ஒரு NIA ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இறந்து போன பிசினஸ் மேன் கிட்ட நிறைய கருப்பு பணம் இருந்தது, அதே மாதிரி மர்மமான முறையில இறந்திருக்காரு, நீங்க தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு கேஸ் வந்திருக்கும். இவருமே ஆளுங்களை கூப்பிட்டு அந்த ஸ்பாட்ல வந்து பாக்குறாரு. இவர் சாவுல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கருப்பு பணம் வச்சிருந்தாரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பிஏ கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி பிஏவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நெஞ்சோலி வந்து இறந்து போயிட்டாரு, அதே மாதிரி கருப்பு பணம்லாம் அவர்கிட்ட இல்லன்ற மாதிரி இவர் போய் சொல்லிட்டாரு. ஏன்னா கருப்பு பணத்தை பத்தி தெரிய வந்தா இவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ராகுல் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம தான் காசை மறைச்சு வச்சிருக்காரு போல. மச்சான் எங்க தாண்டா மறைச்சு வச்சிருக்க, சொல்லுடா அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. வேலையை பாரு, நேரம் வரும்போது நான் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் ஒருத்தர் காரை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னப்பா சரி பண்ண, இன்னும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னு சொல்லிட்டாரு. சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ஒரு 5 நிமிஷத்துல சரி பண்ணி தந்துடுறேன்ற மாதிரி காரை கடைக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இப்ப காருக்குள்ளதான் அந்த காசெல்லாம் மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரிய வருது. மச்சான் நீ சூப்பரா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே இவரை பாராட்டிட்டு இருக்காரு. அந்த ஆபீசர் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. கேஸ் ஹேண்டில் பண்ணது இன்ஸ்பெக்டர்ல, அவருக்கு கால் பண்ணியும் பேசுறாரு. அவர் சாவுல ஏதாவது மர்மம் இருந்ததா, அவர் கூட யாரெல்லாம் இருந்தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்ம பேசாம அந்த ஷீலாவை பத்தி சொல்லிடலான்ற மாதிரி இவரும் ஷீலாவை பத்தி சொல்றாரு. இப்ப அடுத்ததான் இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா ஷீலாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க தான் க்ளோஸா பழகி இருக்கீங்க, அவர் எப்படி இறந்து போனாரு, அவர்கிட்ட பிளாக் மணி இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பிளாக் மணியை பத்திலாம் எனக்கு தெரியாது சார், அன்னைக்கு அவர் நிறைய வயகரா டேப்லெட்லாம் எடுத்தாரு, அதோட தாக்கத்தினால இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க.
டேப்லெட் எடுத்தவர் ரூம்குள்ள தானே இருக்கணும், எதுக்காக மாடிக்கு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல, எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததா இந்த ஆபீசர் இருக்காருல்ல, ராகுல் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ராகுல் ஒரு வேலை சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த பிசினஸ் மேனோட காரை ரிப்பேர் பண்ற வேலையை உங்க ஃப்ரெண்டு தான் பாத்துப்பாராம், அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவாரா அப்படின்ற மாதிரி ஆபீசர் கேட்கிறாரு. அடிக்கடி எல்லாம் போக மாட்டான் சார், எப்பயாவது தான் அவரோட வீட்டுக்கு எல்லாம் போவான்ற மாதிரி இவருமே சமாளிச்சிடுறாரு. வெளியே தான் ராகுல் வெயிட் பண்றாரு. என்னாச்சு, ஏதாவது டவுட் வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் உன் மேல எந்த டவுட்டும் வரல, அதுக்கேத்த மாதிரி தான் நான் பேசியிருக்கேன், நம்ம ஜாலியா பார்ட்டி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே ஒரு பப்புக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத ரசிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க. நிறைய காசு இருக்குல்ல, அது மூலியமா வாங்கலான்றதுக்காக தான் இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப விடிய காலையில தான் பார்ல முடிக்கிறாங்க. பில்ல செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காசு எடுத்து செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என்ன சார் 1000 ரூபாய் நோட்டை தரீங்க, நேத்து நைட்டு நியூஸ் நீங்க பாக்கலையான்ற மாதிரி கடைக்காரர் கேட்கறாரு. நியூஸ்ல என்ன வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. சார் இதுக்கப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் செல்லாது, ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மாத்துறதுக்கு டைம் இருக்கு, பேங்க்ல தான் மாத்த முடியும்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நேத்து நைட்டு தான் பிஎம் பேன் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது, அப்ப வச்சிருக்க காசை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன் சார் சிரிக்கிறீங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கேட்கறாரு. இல்லையா, 50 கோடி எடுத்தவன் சந்தோஷம் எல்லாம் பட முடியாது, இந்த காசை மாத்த முடியாம எல்லாம் வேஸ்டா தான் ஆகும்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் சார் அப்படி யோசிக்கிறீங்க, 50 கோடி ரூபாய் அவன் சாமர்த்தியமா எடுத்திருக்கான், அப்படி சாமர்த்தியமா எடுத்தவன் காசை மாத்த மாட்டானா, எப்படியாவது மாத்திடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருவேளை சாமர்த்தியமா மாத்திட்டா சந்தோஷமா இருப்பானேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நியூஸை பார்த்தோன்னா ஷீலாவும் முதல்ல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, காசை தூக்குனவன் காசை மாத்த மாட்டானா, அப்படி யோசி, அவன் மாத்தினதுக்கு அப்புறம் எப்படியாவது காசை கண்டுபிடிச்சு வாங்க பாருன்னு சொல்றாங்க. இந்த 3 பேருமே பிசினஸ் மேனோட அந்த 50 கோடி ரூபாய் எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ஐஏ ஆபீசரா நமக்கு காட்டுறாங்க. இவர் அந்த கேஸை விட்டுறாரு. நிறைய பேர் கருப்பு பணத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். ஆக்சுவலா பேங்க்ல ப்ரூஃப் எல்லாம் தந்து தான் காசை மாத்திக்க முடியும். ஆனா நிறைய காசை மாத்தணும்னு நினைக்கிறவங்க மேனேஜரை கரெக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. காசுக்காக தப்பு பண்ற மேனேஜர் எல்லாம் ஃபில்டர் பண்ணுங்க, அந்த மேனேஜரோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப காசு எல்லாம் யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு மாறிடுது இல்ல, இதை நினைச்சு ஹீரோ விட ஃப்ரெண்டு தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற, கொஞ்சம் கொஞ்சம் காசா எப்படியாவது பேங்க் மூலியமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்றாரு. பேங்க்ல காசு வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. சரி இதுதான் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட காட்டுறாங்க. அதுல மோனிகான்னு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, மத்த எல்லாருமே ஜென்ஸ் தான். அப்படியே கட் பண்ணி அந்த மோனிகாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு பேங்கோட மேனேஜரா தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி ஒருத்தரை மட்டும் உள்ள வர சொல்றாங்க. ஏன்னா அவருக்காக பல்க் அமௌண்ட் மாத்தி தரதுக்கான வேலையை தான் இவங்க பண்ணிருக்காங்க. அவருமே கமிஷனா இவங்களுக்கு காசுலாம் நிறைய தராரு. இவங்களுமே கமுக்கமா அந்த காசெல்லாம் வாங்கிக்கிறாங்க. மோனிகா கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு அம்மா பேசுறதுக்காக வராங்க. என் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க கிட்ட அந்த நோட்டு தான் 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் மாத்தி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உடனேலாம் அந்த விஷயத்த மாத்த முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இந்த அம்மாக்கு தகவல் கிடைக்குது. இந்த அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, காசு இருந்தும் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, போற வர வண்டியெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மோனிகா மேல சந்தேகம் வர இருக்குல்ல, இதனால ஆபீசரும் மோனிகாவோட வண்டியை நிறுத்தி பேசிட்டு இருக்காரு. வண்டியை செக் பண்ணா இவங்க மாட்டிப்பாங்க, ஏன்னா காசு இப்ப கூட மறைச்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா இவர் வண்டியெல்லாம் செக் பண்ண மாட்டாரு. சரி மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இந்த மோனிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. இப்ப வந்த மோனிகா இருக்காங்கல்ல, ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுன்னு பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. காசை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அப்பன்னு பார்த்து என் வண்டியை செக் பண்ணிட்டாங்க, முழுசா செக் பண்ணிருந்தா நான் மாட்டிருப்பேன், நல்ல வேலை முழுசா செக் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு குல்கர்ணின்னு ஒரு நபர் கால் பண்ணிட்டாரு. என்கிட்ட நிறைய காசு இருக்கு மேடம், மாத்தணும், உங்களுக்கு கமிஷனா எவ்வளவு நாளா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, காலை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. எதுக்காக காலை கட் பண்ணிட்டேன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. இது போலீஸ் எனக்கு வச்ச டிராப்பா கூட இருக்கலாம், வேணும்ட்டே போலீஸுங்க யாராவது கால் பண்ணி கூட இப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமால வாய்ப்பு இருக்கு, நீ கவனமா இருன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப மோனிகாவோட அசிஸ்டன்ட்ட பார்த்து பேசுறதுக்காக ராகுல் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எங்க கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கு சார், அதை மாத்தி தரணும் முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் இருக்கா, எந்த பேங்க்லடா திருடுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே வேகமா வாசலுக்கு வந்துடுறாங்க.
என்ன 50 லட்சம் ரூபாய்க்கே நம்ம மேல சந்தேகப்படுறான், அப்ப 50 கோடி ரூபான்னு கேட்டா நம்மள போலீஸ் கிட்டயே மாட்டி விட்டுருவான் போல, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. மோனிகா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குல்கர்னி கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இது நமக்கு வைக்கிற டிராப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம கால் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஈரோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்காரர் இருக்காருல்ல, ஒருத்தர் 2 லட்சம் ரூபாயை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், போதிய ஆதாரம் இல்ல, போலீஸ் அமுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது 2 லட்சம் ரூபாய்க்கு அமுக்கிட்டாங்களா, அப்ப 50 கோடி எல்லாம் நம்மளால மாத்தவே முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் ராகுல் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதெல்லாம் கஷ்டம் மச்சான், நம்மளால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாண்டா நம்மளால முடியாது, அந்த காசு இருக்கிறது இதுக்கப்புறம் வேஸ்ட், நான் கொளுத்த போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சட்டுன்னு காசை கொளுத்திடுறாரு. அடப்பாவி எதுக்காகடா காசை கொளுத்துனன்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் இது வெறும் பேப்பர் தானே, இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. சார் இந்த பகுதியில எரிஞ்ச நிலைமையில காசெல்லாம் கிடைச்சிருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆளுங்க கேக்குறாங்க. அது கருப்பு பணமா இருக்கும், பயந்து எரிச்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஷீலாவும் நியூஸ் மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 50 கோடி எடுத்தவன் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம எரிச்சு விட்டுட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதே மாதிரிதான் மூர்த்தியும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த குல்கர்னியை பொறுத்த வரைக்கும் 20 கோடி ரூபாய் மாத்தணும்ன்ற மாதிரி தான் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கடுப்பா இருக்குன்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. நீ போலீஸா இருக்கும்னு நினைக்கிற, ஒருவேளை போலீஸா இல்லாம அவர் சாதாரண ஒரு ஆளா இருந்தா நமக்கு நிறைய கமிஷன் காசு கிடைக்கும்ல, நீ ஏன் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணா நம்ம செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆமால போலீஸா இல்லைன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப நைட் இவங்க படுத்துட்டு இருக்கும் போது குல்கர்னி கிட்ட இருந்து கால் வருது. இவங்க சட்டுன்னு கால் எடுத்து பேசுறாங்க. என்ன மேடம் இப்ப சீக்கிரமா எடுத்து பேசுறீங்க, டீல் ஓகேவான்னு கேக்குறாரு. எனக்கு ஓகே, ஆனா பிரச்சனை வராதுலன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வராது, ஆனா உங்களால 20 கோடி ரூபாயை மாத்த முடியுமா, பேங்க்ல அவ்வளவு காசு இருக்குமான்ற மாதிரி அவன் கேக்குறான். இன்னும் 3 நாள்ல எங்க பேங்க்குக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் வரப்போகுது, அதுல இருந்து உங்களோட வேலையை நான் முடிச்சு தந்துடுறேன், எனக்கு கமிஷன் மட்டும் இவ்வளவு வேணும், பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப 3 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த வண்டியும் வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி வரதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. என்ன குல்கர்னி காலையில பேசினாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் அவர் பேசல, முதல்ல காசு வந்துட்டோம் நானே கால் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப காசு இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க தான் அந்த இடத்த ஓபனே பண்ணோம் போல. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா 2000 ரூபாய் நோட்டு தான் பல்கா வந்திருக்கணும், ஆனா வந்திருக்கிறது 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு. இது என்ன 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வந்திருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஆபீசர் இவங்க மேல கைய வைக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இவங்க வாட்டி கமிஷன் வாங்கிட்டு போனாங்கல்ல, அது அந்த ஆபீசர் கவனிச்சிருப்பாரு. இருந்தாலுமே உங்களை கண்டுக்காத மாதிரி விட்டேன், ஆனா இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் ஏமாத்துவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. எது நான் ஏமாத்தினா, நானும் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க குல்கர்னின்னு ஒரு நபர் கிட்ட பேசினதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா காசு எந்த வழியா வருது அப்படின்றதெல்லாம் கூட குல்கர்னி கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த குல்கர்னி தான் கைவரிசையை காட்டியிருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க சொல்ற அடையாளத்துல இருக்க குல்கர்னி இருக்கார்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. சோ குல்கர்னி இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ தான் அவரோட பேரை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க, நீங்க நல்லா ஏமாந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆபீசர் திட்டுறாரு. லாரியில இருந்து 500 கோடி ரூபாய் காணாம போயிருக்குல்ல, அதை பத்திலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. லாரியை ஓபன் பண்ணி பார்க்கும் போது 50 கோடி மட்டும் தான் இருந்தது, அதுவும் பழைய நோட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை 50 கோடியை தூக்குனவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. எப்படி 500 கோடியை தூக்கிருப்பான்ற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப எல்லார் வீட்டுக்குமே ஒரு பெட்டி வருது. இப்ப எல்லாருமே என்ன பெட்டியில வந்திருக்குன்ற மாதிரிலாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போது எல்லாருக்குமே தனித்தனியா 50 கோடி வந்திருக்கு. கூட ஒரு லெட்டருமே இருக்கு. லெட்டர்ல என்ன இருக்குன்ற மாதிரி பிரிச்சு படிக்கிறாங்க. அந்த 50 கோடி எங்க போச்சு, யார் எடுத்தான்னு தானே தேடிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, இந்த 50 கோடி ரூபாய் உங்களுக்கு தான், என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அந்த 500 கோடி ரூபாயை தூக்குனது ராகுலா தான் இருப்பாரு. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி தூக்குனாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் பண்ண விஷயத்த நமக்கும் இப்ப காட்டுறாங்க. குல்கர்னின்னு பேசினது இவரா தான் இருப்பாரு. அந்த வண்டி எந்த வழியா வருதுன்றத அவங்க மூலியமா தெரிஞ்சிருப்பாரு. அந்த இடத்துல இவர் ஒரு பிளானை போட்டிருப்பாரு. ஆக்சுவலா நடுவுல ஒரு வேலை நடக்கும், அந்த இடத்த சுத்திட்டு தான் இந்த வண்டி போக முடியும், அந்த இடத்துல தான் நம்ம தூக்கணும்னு இவர் முடிவு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அங்க நிறைய ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அதை தூக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி கிரேனை வச்சு இவர் தூக்கியிருப்பாரு. ஸ்பீட் பிரேக்கர்ல சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்டுல தூக்குனது தெரிய மாட்டேங்குது. இப்ப அடுத்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது இவங்க வேற ஒண்ண வச்சிடுறாங்க. வண்டி ஓட்டுறவருக்கு பெருசா ஃபீல் ஆகல, அவர் பாட்டுக்கு கொண்டு போயிருப்பாரு. மங்காத்தா படத்துல போல்ட் போட்டிருக்கோம், அதை லூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் ஸ்ட்ரெயிட்டா தூக்கி மாத்தி வச்சிருப்பாரு.
எது உண்மைன்னு நமக்கு தெரியல. போல்டு போட்டிருக்குமா போல்டு போட்டிருக்காதான் நமக்கு தெரியல. ராகுல் அந்த 50 கோடியை தூக்குனதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரைடுக்கு ஆளுங்க வந்தாங்கல்ல, அந்த பிசினஸ் மேன் ரொம்ப பதட்டமா இருப்பாரு. இவர் தான் அந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பார்ல, இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. பிசினஸ் மேனும் மாடியில இருந்து அந்த இடத்துல காசெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாரு. அவர் போட்டுட்டு அந்த பக்கம் திரும்பும் போது இவர் காசெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு பேன் பண்ணாங்கல்ல, அப்பத்துல இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துருப்பாரு. தேவையில்லாம பயந்து நம்மள மாட்டி விட்டுற போறான்ற மாதிரி ராகுலுக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் எரிச்ச மாதிரி டிராமா பண்ணிருப்பாரு. அவர் ஃபேக்கான நோட்டை தான் அந்த இடத்துல எரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் குல்கர்னி மாதிரி இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. எந்த வழியா வருது அப்படின்றதெல்லாம் இவங்க மூலியமா தெரிஞ்சிருப்பாரு. அது மூலியமா தான் பிளான் பண்ணி தூக்கி இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஃப்ரெண்ட் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இப்ப காசு எல்லாத்தையும் இவங்க பீரோக்குள்ள தான் வச்சிருக்காங்க. இந்த வீடை காலி பண்ணி போலான்னு நினைக்கிறாங்க. இப்ப ராகுல் இருக்கார்ல, பிரியாக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் அப்பா சொன்ன மாதிரியே நான் நிறைய காசு சம்பாரிச்சிட்டேன், வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அந்த 3 பேருமே ராகுலுக்கு கொஞ்சம் வேண்டியவங்க தானே. என்ன ராகுல், இந்த ஊரை விட்டு போக போறியா, நாங்களும் வீடை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பீரோவை தூக்குறதுக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்க. இப்ப வண்டியில எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஏத்தி வச்சிடுறாங்க. போயிட்டு வான்ற மாதிரி ராகுலை இவங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. பீரோக்குள்ளதான் நிறைய காசு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ராகுல் தான் இதெல்லாம் பண்ணான்றது கூட இப்ப இவங்களுக்கு தெரியல. இவங்களுமே ராகுலை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இதோடயே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.